தன்னை தேடியே அழுது திருத்த உலக தன்னை தேடியே அழுது திருத்த மனிதனற்றும் கிருபைய இதுதான் அன்போ என்று கதையே உள்ள முழுவதும் காயங்கள் கண்ணீரில் ஏக்கங்கள் இயேசு செங்கல்பட்டில் வாழும் வாலிபர்களுக்கு ஒரு நற்செய்தி. பிரிந்த காதலர்களை, உண்மை காதலர்களை ஒன்று சேர்க்கும் லவ் டாக்டர் செங்கல்பட்டுக்கு வருகை. அனைத்து வாலிபர்களையும் வருக 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 என அன்போடு வரவேற்கிறோம். லவ் டாக்டர் செங்கல்பட்டுக்கு வருகை. மறந்து விடாதீர், மறந்தும் இருந்து விடாதீர். லவ் டாக்டர். எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வாலிபர் வந்து லவ்ல சிக்கிட்டு சிந்தாபனமா இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் ஒரு நல்ல தீர்வு சொல்ல போறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா தாத்தா கிட்ட வாங்கடா. என்னப்பா உங்களுக்கு சந்தேகம்? ஐடியா தானே, கொடுத்துடுவோம். தம்பி சிறுத்த கொஞ்சம் உள்ள வாப்பா. டாக்டர் சொல்லுங்க டாக்டர். தம்பிக்கு கொஞ்சம் ஐடியா வேணுமா? அதை கொஞ்சம் கொடுத்து அனுப்பிடுவா. கொடுத்துருவோம் டாக்டர். தம்பி அப்படியே அந்த முன்பக்கமா திரும்பி கண்ணை மூடி கையை மேல தூக்கு. சரி டாக்டர். சிறுத்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. ஆனா கடலை உந்த மாதிரி இருந்துக்கின்னு இது கடலை போறத பத்தி ஐடியா கேக்குது. அடுத்தது யாருப்பா? டாக்டர். டாக்டர் எனக்கு வயசு சொல்லு டாக்டர். தம்பி பக்காரத்துக்கு சாய் இல்ல, பக்கத்துல போய் சாய் இருக்கோம். என்னப்பா பிரச்சனை? நான் லவ் பண்றேன் டாக்டர். எவ்வளவு நல்ல பிரச்சனை தானே. சரி உன் பிரச்சனையை சொல்லு. அதாவது டாக்டர், நடந்தது. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், ஆனா வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குது. இப்பதான் பாக்குறேன். உனக்கு நம்ம செங்கல்பட்டுல வேலை சொன்னாங்க தெரியல? தெரியும் டாக்டர். அங்க ஜம்ஜம் மெடிக்கல் இருக்கு பத்தியா? ஆமா டாக்டர். அதுக்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கும். தெரியும் டாக்டர். அங்க போவாத. அதுக்கு பக்கத்துல ஒரு மளிகை கடை இருக்கும். அங்க என்ன பண்ற, ஒரு 4 முறைச்சுக்கு ஒரு கவுரை வாங்கி இங்க வந்து தூங்க மாட்டீங்க சாவிடா. நீ உள்ள வந்து என்ன பண்ண போற? சொல்றீங்க தம்பி, நானும் உண்ட மாதிரி தான் லவ் பண்ணி சுற்றி இருந்தேன். இப்ப என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது. இது லூசா? ஏய் யார பார்த்தா லூசு சொன்னீங்க? சச்சி மாதிரி சொல்லி நீங்க மேல முடிக்க சார் உங்களுக்கு யாரு நீ? சும்மா சினிமா பைத்தியமா? தம்பி உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளியர் பண்ணமா? எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்காதுங்க. என்ன பண்ற கேளுங்க.
ஹாய் ஹலோ வெல்கம். நான் தான் லவ் டாக்டர். லவ் சம்பந்தமான எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு இன்னைக்கு நான் பதில் தர போறேன். ஸ்பெஷலி இன்னைக்கு பிரிந்து போன ஒரு காதல் ஜோடியை நான் இணைக்க போறேன். அது உங்களுக்கே ஒரு பேரதிர்ச்சியா இருக்கும். Come, let's see something important. வாங்க, உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஏன்னா உங்க கேள்விகள் எல்லாத்துக்கும் என்கிட்ட மட்டும்தான் பதில் இருக்கு. பிகாஸ் நான் தான் லவ் டாக்டர். கிஷோர், உங்க பிரச்சனை என்ன? ஏன் சர்ச்சுக்கு இப்பெல்லாம் வருதுங்க? சர்ச்சுக்கு வரதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை டாக்டர். சர்ச்சுக்கு வந்தா லவ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமிட்டடா இருக்கானுங்க, நான் மட்டும் சிங்கிளா இருக்கணுமா? இந்த வருஷம் நான் லவ் பண்ணி இருந்துருவேன் டாக்டர். சரி, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சொல்லுங்க காமேஷ். டாக்டர், நமக்கு எல்லாம் லவ் செட் ஆகி செம்மையா போயிட்டு இருக்குது. செம்ம ஜாலியா இருக்கும். என்ன ஒண்ணு, வீட்டுலதான் ஒத்துக்க மாட்டாங்க. அதான் இந்த வருஷம் ஈட்டுக்கு போயிடலான்னு இருக்கேன். காமேஷ், போன வாரம் தானே உங்க சபையில உங்க பாஸ்டர் திருட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவரே பாவம், அவருக்கெல்லாம் மகரம் பார்த்தாரு டாக்டர். அவரு பயதான் மொழி, நம்மளா அப்படியா எல்லாம் போய் கல்யாணம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்தா தானா எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க. இதே தைரியத்தோட வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். நெக்ஸ்ட் அந்த ரூம்குள்ள ஏதாவது பாம்பு கிட்ட ஏதாவது டாக்டர், டாக்டர் ஸ்தோத்திரம் சொன்னேன். சொல்லுங்க ஜேம்ஸ், உங்க பிரச்சனை என்ன? டாக்டர், நான் ஒரு 40 நாளா பாஸ்டிங்ல இருக்கேன். இதுக்காக தம்பி? தேசத்தின் எடுப்பதற்காகவா? இல்லைங்க, ஓ, அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனைக்காகவா? அதுக்கும் இல்லைங்க டாக்டர். அப்போ அந்த 8 வழி சாலை பிரச்சனை அதானே? அது கூட இல்லைங்க டாக்டர். அப்ப எதுதான் நான் இருக்கிறேன்? எல்லாம் நம்ம ரோசிக்காக தான் டாக்டர். நீயே ஒரு ரோசி, உனக்கு ஒரு ரோசியா? டாக்டர், என் பாரம் எல்லாம் இத இப்படியாச்சும் தேவ சித்தமாக்கணும். அது மட்டும் நடந்துச்சுன்னா என் வாழ்க்கையே ஆண்டவருக்கு தான் டாக்டர். ஜேம்ஸ், தேவனுக்கு சித்தம் இல்லாதத அவர் தர மாட்டார்னு உனக்கு தெரியாதா? எல்லாம் எனக்கு தெரியும் டாக்டர். நான் அவரோட பிள்ளை தானே. நான் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது வரைக்கும் நான் போராடிச்சு. என்னது போராடுவீங்களா? இந்த வார்த்தையை கொஞ்சம் லென்த்தா சொல்லுவாங்க. போராடுவோம், போராடுவோம், ரோசி கிடைக்கும் வரை போராடுவோம். எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம். போராடுவோம், போராடுவோம், ரோசி கிடைக்கும் வரை போராடுவோம். போராட்டம் போராட்டம் போலாம். தமிழ்நாடு சுடுகாடு. போராட்டம் எங்கள் உரிமை. அப்படி ஓரமா போய் உட்காருங்க. டாக்டர், டாக்டர், என்ன பேர் காப்பாதுங்க டாக்டர். ஐயோ, இவனா? கோகுல், உங்க பிரச்சனை என்ன நீங்க சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? டாக்டர், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் டாக்டர். அவங்கள வச்சுக்க போல. இப்ப நான் என்ன பண்றது? நீங்களும் வெளியே போய் வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க எக்ஸி, உங்க பிரச்சனை என்ன? ஆமா டாக்டர், தெரியாம தான் கேக்குறேன். நம்ம நாடு சுதந்திர நாடு தானே? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்குல்ல. ஆப்வியஸ்லி. ஏன் லைஃப் பார்ட்னரை நான் தேர்ந்தெடுக்கிறேன், அதை தடுக்கிறதுக்கு யார் உரிமை இருக்கு? சரி, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, அவங்க கிட்ட பேசுறேன். அவரே சரின்னு சொல்லிட்டாரு. ஹாய் டாக்டர், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க கோகுலா, உங்க பிரச்சனை என்ன? நான் பேசிக்காவே ஜாலியா படுக்கிற டைப் டாக்டர். நான் எனக்கு சோஷியலாக பேசுறேன் டாக்டர். சோசியலா? அதான் டாக்டர், அவங்க கூட பைக்ல ஒண்ணா போவேன். அப்புறம் இந்த வாட்ஸ்அப்ல செல்லம் முச்சி அப்படின்னு அனுப்புவேன். ஓ, அந்த பையன் என்னென்னமோ வாங்கி தந்திருக்கானே. ஆமா டாக்டர், அவங்க என்ன வேணும்னு கேட்டா நான் எனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கிட்டேன். இப்போ கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் வாங்கி கொடுத்ததெல்லாம் நான் திரும்ப கொடுத்துறேன். நான் ஜாலியா படுறேன். இவனுக்கு லக்னு எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்றது? லூஸ் பசங்க. சரி, நீங்க வெளியே வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட். டாக்டர், ஆக்சுவலி இந்த லவ்ல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க என்னையே பாக்குறான்னு அவன்.
அதனால நானும் லவ் பண்ணலாம் பாக்குறேன். நானும் அதை பார்க்கிறேன். வீடியோ வெயிட் பண்ணுங்க. கிஷோர், உங்க பிரச்சனை நீங்க மட்டும் தான் கமிட்டட் ஆகல, அதானே? ஆமா டாக்டர், அதான் பிரச்சனை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கமிட் ஆயிட்டாங்க, ஆனா நான் மட்டும் சிங்கிளா இருக்கேன். நான் அந்த கமிட்டட் பத்தி பேசுறேன். அவங்க they are committed to sin, ஆனா you are not committed to sin. நீ மத்தவங்க போல இல்லாததுக்காக சந்தோஷப்படு. பாவத்திலிருந்து பிரிச்சு பரிசுத்தத்துக்காக அழைச்சு இதுவரைக்கும் நான் பாதுகாப்பா நடத்தி இருக்காரு, அவருக்கு நன்றி சொல்லு. நீ பரிசுத்தமா உன்னை காத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உனக்கான பரிசுத்தமான ஒரு துணையை தருவார். ஒருவேளை உன்னுடைய துணை நான் கமிட்டட் ஆகணும்னு சொல்லி அலைஞ்சா நீ அதை ஏத்துப்பியா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு இந்த பரிசுத்தமான வாழ்க்கையே போதும். உனக்கு வந்திருக்கிறது லவ் இல்ல, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். எல்லாரும் கமிட்டட் ஆயிட்டாங்க, நான் மட்டும் ஆகலையே என்ற தாழ்வு மனப்பான்மை தான். ஒருவேளை அன்னைக்கு யாரும் ஏவல் வர்றதுக்கு முன்னாடி கமிட்டட் ஆகணும்னு நினைச்சிருந்தானா ஒரு குழந்தையோ கழுதையோ இல்ல நாயையோ தான் தனக்கு துணையாக இருந்திருக்கும். உனக்கான துணை வர வரைக்கும் காத்திரு. உள்வாங்க தம்பி, நீங்க தான் அந்த இடத்துக்கு போய் கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சவர்ல, உன்னை இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு காப்பாத்தின உன் பெற்றவங்களை மறந்து, உன் சபையை மறந்து, உன் தேவனை மறந்து, அந்த பெண்ணுடைய பெற்றோர்களே மறந்து, உன் சுய சந்தோஷத்துக்காக இப்படிப்பட்ட இழிவான காரியத்தை நீ செய்வனா? இதுக்கு பேர் லவ் இல்ல, லஸ்ட், இச்சை. பிறருக்கு உண்டான யாதொன்றையும் நீ இச்சையாது இருப்பாயாக என்று வேதத்துல கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் சொன்னோம். பிறருக்கு உண்டான யாதொன்றையும் நீ இச்சித்தாலும் அது பாவமா இருக்கு. அப்படி பாவத்துல ஆரம்பிக்கப்படுகிற வாழ்க்கை சாபமா தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் ஆசீர்வாதமா இருக்காது. எச்சரிக்கையா இருக்கு. இங்க இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரஸான அனிமல் இதுதான். சில பேர் நான் விரும்புறது தேவ சித்தமா இருக்குமா இருக்காதான்னு குழப்பத்துல இருப்பாங்க. ஆனா இவங்களோ எப்படியாச்சும் நான் விரும்புறத தேவ சித்தமா மாத்திடணும்னு குறிக்கோளோடு இருப்பாங்க. இதுக்காக இவங்க பண்ற விஷயம் ஊழியத்தோடு தன்னை இணைத்துக் கொள்வாங்க. ஊழியம் செய்யறதுனாலயோ ஜெபிக்கிறதுனாலயோ உபவாசிக்கிறதுனாலயோ தேவ திட்டத்தையே மாத்திடலாம் நினைக்கிறவங்க, தம்பி ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு நாளும் நீ உன்னுடைய விருப்பத்தை தேவ சித்தமா மாத்த முடியாது. மாறாக தேவ சித்தத்தை தான் உன் விருப்பமாக்கு. அப்பதான் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், வாழ்க்கை செழிப்பா மாறும். தேவ திட்டத்தை நீ எவ்வளவு போராடினாலும் அது மாற்றவே முடியாது. வஞ்சிக்கப்படாத. டாக்டர், நான் உண்மையாதான் லவ் பண்றேன், உயிரா லவ் பண்றேன், ஆனா உன்னை ரட்சிக்கப்படல டாக்டர். அந்நிய நுகத்துல பிணைக்கப்படாதுன்னு வேதம் சொல்லு. தம்பி, உன்னுடைய அன்பு உண்மையானதா இருக்கலாம், ஆனா அது ஆண்டவனுக்கு பிரியமில்லாத இருக்கும் பொழுது, ஆண்டவனுக்கு சித்தம் இல்லாத இருக்கும் பொழுது அவர் நோ சொல்ல சொன்னார்னா நோ சொல்லி அதுல இருந்து விலகு. இல்லைன்னா அதுவே உனக்கு ஒரு கன்னியா மாறும். ஜாக்கிரதையா இரு. டாக்டர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு சூஸ் பண்றதுக்கு உரிமை இருக்குல்ல? நான் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உனக்கு உங்க அம்மாவையும் அப்பாவையும் யார் சூஸ் பண்ணது? அது ஆண்டவரே கொடுத்தாரு. அதே மாதிரி உன் லைஃப் பார்ட்னரையும் அவரே கொடுப்பாரு. காய்ச்சல் நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை ஆண்டவரே செய்யணும்னு விரும்புறேன். அதுல முக்கியமான ஒரு விஷயம் கல்யாணம். எப்பவுமே காது வழியா சாப்பிடணும்னு ட்ரை பண்ணாத, எனது வயிற்றுக்கு போகாது. நீங்க தான் சோசியலா பழகுறாங்க. ஆமா டாக்டர், எனக்கு ஜாலியா தான்
சும்மா வைப்பத நான் ஜாலியா தான் வச்சுக்கிறேன். அப்படி ஜாலியா கழுத்துல இருக்கட்டுமா? வெக்கமா இல்ல? நீ யாருக்காவது இடரலா இருந்தா உன் கழுத்துல எந்திரக்கல்ல மாட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல போறது உனக்கு நலமா இருக்கும்னு பைபிள் சொல்லுது. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தாய்மையும் பெண்மையும் ஒரு பரிசுத்தமான சந்ததியை இந்த உலகத்துக்கு கொடுக்கதான். நீ ஜாலியா இருக்கிறதுக்கு இல்ல, எச்சரிக்கையா இருந்துக்கோ. நீ பண்றதுக்கு பேர் லவ் இல்ல, அவலட்சணம். டாக்டர், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் ரொம்ப ட்ரிகர் பண்றாங்க. அவன் உன்னதான் பாக்குறான், உன்னையும் ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. அதான் எனக்கும் லவ் பண்ணான்னு கொஞ்சம் ஆசை இருந்தது. இதுக்கு பேரு லவ் இல்ல, மாயை. பிசாசு இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு இப்படி மாயான காரியத்தை காமிச்சுதான் திசை திருப்புறான். சாத்தா என்ன நாடகத்துல காமிக்கிற மாதிரி கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வருவான்னு நினைக்கிறியா? இல்லவே இல்லை. அன்னைக்கு இயேசுவோடு கூடவே இருந்த பேதுருவுக்குள்ளே சாத்தான் புகுந்தான். அவர் தேவ சித்தத்துக்கு விரோதமான ஆலோசனை கொடுத்த போது அப்பாவே போ சாத்தானே கடிந்து கொண்டார். உனக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா சாத்தா புகுந்து ஒரு மாயான காரியத்தை உனக்கு காண்பிச்சு உன் மேல இருக்க அழைப்பை அழிக்கணும் தீர்மானம் பண்றான். தெளிந்த புத்தியோடு இரு. இப்போ இந்த இடத்துல ஒரு லவ் ஃபெயிலியர் ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். லவ்ல கேவலமா தோத்த அந்த நபருடைய வேதனையை உங்களுக்கு நான் காட்ட போறேன். உயிரையே கொடுத்தான். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய உயிரையே தியாகமாய் கொடுத்தார். அவர் உன்னையும் என்னையும் இந்த அளவாய் நேசித்தார். நீ நேசிக்கவில்லை என்று தெரிந்தும் பல நேரங்களில் உனக்கு வருகிறதால அந்த இச்சையினால தாழ்வு மனப்பான்மையினால எல்லாரும் ஒன்றை ஒன்று தெரிந்து கொண்டார்களே, ஒருவரை ஒருவர் சூஸ் பண்ணிட்டாங்களே, நான் மட்டும் கமிட்டட் ஆகலையே அப்படின்னு சொல்லி நீ இவரை மறந்து ஒரு சுய லாபத்திற்காக ஒரு சுய இச்சைக்காக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ அப்படி ஓடிக்கொண்டிருந்தோம். இன்றும் உங்களை நேசிக்கிறார், இன்னும் உங்களை அன்பு கூறுகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிறதான தவறான பழக்கங்கள், தவறான உறவுகள், உன் தாய் தகப்பனுடைய வாழ்நாள் இருக்கலாம், உன்னுடைய சபையின் போதகர்களை குறித்து அறியாமல் இருக்கலாம், சக விசுவாசி சக வாலிபனுடைய குறித்து அறியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சற்று உன்னை நீயே நிதானித்து பார், உன்னை நீயே ஆராய்ந்து பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அது சமீபமாக இருக்கிறது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் நேசிக்கிறார், இன்னும் உன்னை அன்பு கொள்கிறார். இப்பொழுது ஆண்டவரே, இப்படிப்பட்ட மாயான அவலட்சணமான தாழ்வு மனப்பான்மை உள்ள காரியங்களை நாம் அகப்பட்டுக் கொள்ளாதபடிக்கு, இச்சையை நாம் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு என்னை தப்புகையும் என்று சொல்லி நீ கேட்பாயனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை மன்னிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு மெய்யாகவே எனக்காக ரத்தம் சிந்தினேன், இயேசு கிறிஸ்துவின் என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லுகிறீர்கள். இருக்கிற இடத்துல அப்படி ஒப்புக் கொடுக்கிறவர்கள் மாத்திரம் நீங்கள் முழங்கால் படிக்கிறீர்களா? உங்களுக்காக செபிக்க விரும்புகிறோம். இந்த வேலையில் ஆண்டவரே, இனி தகாத விதமாய் சபையிலே